அம்மா மண்டபத்தை ஒரு குட்டி விழாவாக பார்த்துலாம் எப்படி இருக்குன்ட்டு உள்ள போய் காட்டுவாங்க. கரெக்டாக மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஆப்போசிட்ல தான் கரெக்டாக இருக்கும். ரைட்டாக நீங்கள் உள்ள என்ட்ரி ஆனதுமே பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் சிலை இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் அம்மாவுடைய சிலை இருக்கும். பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும். புரட்சி தலைவி ஜெயலலிதா ஃபுல்லா தண்ணி விட்டு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா, அங்கதான் சமாதி இருக்கு, அம்மாவுடைய சமாதி. அடுத்து நெக்ஸ்ட் அங்கே போயிட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு. திஸ் இஸ் அம்மாவுடைய நினைவாகம். ஆப்போசிட்ல அப்படியே பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருடைய நினைவாகம். இது ரெண்டுமே இங்கே தான் இருக்கு. பக்கத்துல அழகா வந்துன்னா இங்கே அழகா பார்த்துட்டு போகலாம். பாரத் ரத்னா எம்ஜிஆர். திஸ் இஸ் எம்ஜிஆருடைய மண்டபம். எப்பவுமே அந்த அங்கே எரியுது பார்த்தீங்களா, அது வந்து அணையாது, எப்பவுமே எரிஞ்சிட்டே தான் இருக்கும். வந்து ஆக்சுவலாக கரண்ட்ல போயிட்டு இருக்கு. பாருங்க, உள்ள எதுவுமே இல்லை, ஆனால் அந்த கரண்ட் மூலயமா எரிஞ்சிட்டே தான் இருக்கு உள்ள ஃபுல்லா. எவ்ரிடே மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா பூக்கள் வந்துட்டு மேலே போட்டுருவாங்க. ஜெயலலிதா அம்மாவுடைய நினைவகம் பார்த்துக்கோங்க. தோற்ற மரம் எங்கே இருக்கா, எப்படி மக்களால் நான், மக்களுக்காக நான். இந்த பேச்சை கேட்டு ரொம்ப நாள் ஆகுது இல்லை? இங்கே பார்த்தீங்களா, அதே எம்ஜிஆர் முன்னாடி எரிஞ்சிட்டு இருந்த சேம் விளக்கு இங்கே எரிஞ்சிட்டே தான் இருக்கும் 24 ஹவர்ஸும். ஆப்போசிட்ல இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து அம்மாவுடைய அருங்காட்சியகம். ஆக்சுவலாக இப்போ வந்து அலோடு கிடையாது. இந்த பிளேஸை பாருங்களேன், சுற்றி பாருங்களேன் எப்படி கட்டியிருக்காங்கன்னு. சூப்பராக கட்டியிருக்காங்கல்ல. இந்த விளாகில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த சைடு வர முடியாது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. பார்ட் 2ல் பார்க்கலாம்.